பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் சுண்ணாம்பு காவாவை சேர்ந்த உத்தமன் பிரதீப். இவன் பகல் நேரத்தில் உத்தமன், இரவு நேரத்தில் மன்மதன் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கேம் பண்ணலாம் நினைச்சாலே நம்மளாம் நியூஸ்ல வந்துருவோம். அப்படி இருக்க நமக்கு இந்த ஹவாலா, மணி லாண்டரிங் இதெல்லாம் கடைசியா சிவாஜி படத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அப்படின்னு ஒரு நியூஸ் தானேன்னு கடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நல்லா வேலை பார்த்தா பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட் கிடைச்சு 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சு 15 வருஷத்துல ஐசிங்ல அடைச்சு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ்ல தான் நம்மளும் ஒருத்தங்க. போன மாசம் வாங்கின கடனை இந்த மாசம் செட்டில் பண்ணிட்டு இந்த மாசம் செலவுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி கடன் வாங்கக்கூடிய நம்மள மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் யங் மேன் எப்படி 100 கோடி பேரை ஏமாத்திட்டு இந்தியால இருந்து 100 கோடி ரூபாய் எடுத்துன்னு போறாங்கிறத பத்தி தான் இந்த லக்கி பாஸ்கர் பேசிட்டு இருக்கேன். அந்த படத்தை பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். வெல்கம் டு அதிந்தோ, இது படம் சொல்லும் செய்தி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, தான் வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தா தனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்க நினைச்சிட்டு இருந்தவர் தனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி அப்பெல்லாம் கிடைக்காதான்னு சொல்லி அவனுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ரமோஷனும் கிடைக்காம போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் ஒரு கட்டத்துல ஸ்கேம்ஸ் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவனுக்கு அதை விட பெரிய ஸ்கேம் பண்ற ஆஃபர் கிடைச்சு ஒரு மணி மைண்டட் பர்சனா மாறுறான். அண்ட் ஒன்ஸ் அவன் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பழைய வாழ்க்கைக்கே திரும்பலாம் நினைக்கும் போது அப்பெல்லாம் எப்படி திரும்பலாம், ஒட்டுமொத்த சிஸ்டத்துல நீங்க ஒரு புள்ளி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே எப்படி எஸ்கேப் ஆகி போனாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட பாசிட்டிவ் நோட் தான். ஏன்னா ஒரு ஆள் வாழ்க்கையில க்ரோ ஆயிட்டே போயிட்டு இருக்கான்னு காட்டும் போது அவனை டவுன் பண்ணி ஒன்னும் இல்லாம பண்ணி திரும்பி கீழே இருந்து மேல வர மாதிரியான ஸ்கிரீன் பிளே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த படத்துல அதுக்கு இன்வெர்ஸா அதே டிராப்பும் நடக்குது. நாட் இன் த வே ஆஃப் பர்சனல் க்ரோத். திரும்பி ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இல்லாம அவங்க சுத்தி இருக்க கேரக்டர்ஸை பில்ட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ்க்கு நடக்கிற டவுன்ஃபாலை வச்சே அவன் திருந்துறாங்கிற மாதிரியான ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று நடக்கும். அதான் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அதை விட இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு ஒன்று இருக்கு, சீட்ஸ் அண்ட் பே ஆஃப். அப்படின்னா என்னன்னா, ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்டே ஒரு சின்ன டீடைலையோ இல்ல கேரக்டரையோ ஃபோர் ஷேடோ பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் இல்ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல முக்கியமான இடத்துல அதை வச்சு ஒரு பே ஆஃப் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விஐபியில ஃபேஸ்புக் அவனோட தம்பி லேப்டாப்ல அப்பப்போ புடிங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ்புக் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல முக்கியமான இடத்துல அந்த ஃபேஸ்புக்ல போட்ட வீடியோ மூலியமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கம்மி ஆகுதுன்னு சொல்லி ஒரு பே ஆஃப் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படத்துல எக்கச்சக்கமான சீட்ஸ் அண்ட் பே ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கும். அவங்க அப்பா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஒரு சிஎன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ரோல் ரொம்ப பெரிய பிளே பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பவ் பஜ்ஜி கடை அவனோட ரியலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க ஆஃபீஸ்ல இருக்க எம்ப்ளாயிஸை இன்ட்ரோ பண்ணது அவன் கிளைமேக்ஸ்ல ரியலைசேஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் அப்டேட்னு ஒரு சின்ன மேட்டர் அதில் சொல்லுவாங்க. அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பண்ற சின்ன சின்ன ஸ்கேம்ஸ்க்குலாம் உதவியா இருக்க ஆண்டனி கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற மாதிரியான சீட்ஸ் அண்ட் பே ஆஃப் வந்து அவ்வளோ சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. அண்ட் ஒரு சிம்பிள் லாட்டரி டிக்கெட் பின்னாடி இருக்க மெக்கானிசத்தை இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரீம் லெவன் பின்னாடி கூட இருக்குமோ பயங்கர ரெலவன்ஸ் கூட இந்த படத்துல வந்து கிடைச்சிச்சு. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வெறும் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம படத்தோட கண்டென்ட்டோட பயங்கரமா இன்டர்லேட் பண்ணி சூப்பரா டெலிவரி பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ வாட்ச் லக்கி பாஸ்.